ஹாய் மக்களே! இன்னைக்கு வந்து தெரிந்து தெளிவோம் கலை என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறது, கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துலேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேயோ இல்லை அவங்க வீட்டு பக்கத்துலேயே போய் மாப்பிள்ளை பற்றியோ பொண்ணை பற்றியோ விசாரிக்காதீங்க. ஏன்னா நல்லா வெளி தோற்றத்தை வச்சு நல்லவங்க, நல்ல பையன், நல்லா பேசுகிறாப்புல, நல்ல பொண்ணு, அது இதுன்னு நிறைய சர்டிஃபிகேட் தரதை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா சில இதெல்லாம் வந்து அந்த பொண்ணோ பையனோ வந்து அந்தந்த வீட்டுக்குள்ளேயோ அந்த ஃபேமிலிக்குள்ளேயோ போய் பார்த்தா தான் அது தெரியும். ஓகேவா? இப்போ எப்படின்னா சில பேர் வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்லா அவங்க ஐயோ இந்த மாதிரி ஒரு சம்மந்தியா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா, அந்த பொண்ணே வந்து ஐயோ இல்லை, அந்த பையனும் ஒரு அரேஞ்ச் மேரேஜில் நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக அதை சொல்கிறேன். லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க சொல்லியோ இவங்க சொல்லியோ வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அவங்க ஓகே அவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறத வந்து மைண்டில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட உண்மையான கேரக்டர்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட பேச்சு கூட சில டைம் வந்து நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்கிறது, ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ 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 அந்த மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. அதனால் சில பின்னாடி வந்து யோசிக்கிறதுக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பொக்கிஷமாக வளர்த்தி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். பையனை நம்பி அவங்க அம்மா அப்பா நம்பி அந்த வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். அந்த மாதிரி கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க, நீ எங்கள் வீட்டை பார்த்து தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, எங்களோட இதை பார்த்து தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறது. அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுங்களை பார்த்து எதை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட கேள்வி வந்துடும் பின்னாடி. நம்மளுக்கு கல்யாணம் இல்லை, நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் இல்லையா, அதனால அந்த பின்னாடி கேள்விகள் டக் 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வசதியை பார்த்தீங்க, எங்களோட வீட்டை பார்த்தீங்க, அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி நம்மளை தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கேரக்டர் அவங்களுக்கு தெரியும். இதில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், நம்மளோட கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ போய் நீங்கள் பேசுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருப்போமா? ஓகேவா? உண்மையாக இருப்போமா? அவங்க லைஃபுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு கனவோட, ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை விட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்க லைஃப்குள்ளே வராங்க. அதை வந்து அந்த லைஃப்பை வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக கொடுத்து பழகணுமே தவிர அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. என்ன சொல்கிறது, அது வாழ்க்கைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு குழந்த பெற்றுக்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது. ஸோ சோல்மேட் அப்படிங்கிறது வந்து அது லைஃப் லாங். இப்போது இன்றைக்கி இந்த ப்ரெசண்ட்டில் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி, இந்த ப்ரெசண்ட்டில் அவங்க நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான். அது அவங்க இல்லைன்னாலும் அவங்க ஆப்சன்ஸை நினச்சி நம்ம கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுலேருந்து அந்த ஆப்சன்ஸு ஆனவங்க அந்த அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உண்மையாக இருங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கடைசியில் உங்களால் அவங்கனால அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வேண்டாம். ஓகேவா? நம்பி வந்துட்டாங்க. உங்களோட ஃபேமிலி கேரக்டர்ஸ், உங்களோட ஃபேமிலியில் என்னென்ன யார் யார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் மாதிரி அந்த
பொண்ணோ பையனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும். கூடவே இருந்து எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் யார் என்ன பேசினாலும் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம லைஃப் நம்ம வாழணும், அது உண்மையாக இருக்கணும். தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்களா, வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே போயிட்டு வரீங்களா, அப்பா இது நடந்துச்சுப்பா, அந்த அந்த ஒரு இது தான். ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ஒருத்தர் மேலே வந்து சீக்கிரம் அஃபெக்ஷன் வைக்க மாட்டாங்க. வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சைலண்ட்டாக இருந்தால் கூட ஏன் என்னாச்சு எதனால அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க, தனிமையாக விட மாட்டாங்க. தோண்டி தோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டார்ச்சர் வேறு, அன்பெல்லாம் கேட்குறது வேறு. ஸோ அதனால நான் சொல்ல வரேன், ஓகேவா? அதனால என்னென்னா, உண்மையான வாழ்க்கையை பகிர்ந்து வாழ்வோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பேசுகிறது. அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, பொக்கிஷமாக வாழ்த்துறீங்க, கொடுக்குறீங்க. அந்த கொடுத்ததோடு உங்கள் கடமைகள் முடிஞ்சிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழு அப்படிங்கிற வார்த்தையை இது எந்த பேரண்ட்டும் சொல்லாதீங்க, ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு அது வாழ்க்கை இல்லை, ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணி எத்தனை காலத்துக்கு வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி அந்த பையனாலேயோ அந்த பொண்ணுனாலேயோ ஒரு சந்தோஷமான நிமிடங்களை வந்து இன்றைக்கி கழிக்க முடியலை அப்படின்னா, எது வயதும் அப்படி தான். இந்த வயசு போயிடுச்சு, இந்த வயசில் இன்றைக்கி என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு இது கிடைக்கலனாலும் ஓகே. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வாங்க முடியல அப்படின்னா, நம்ம அதை கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேமித்து வச்சு வாங்கலாம் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் லைஃப்பில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோ, ஒரு லைஃப்பில் வந்து சாக்ரிஃபைஸோ கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். நீ சொல்லலாம், இப்பா நீ எல்லாம் என்ன, நீங்களாம் எனக்கு பர்ஃபெக்டா அப்படின்னா கிடையாது. சில வழிகள் வந்து சில பேருக்கு புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை சொல்கிறோம், ஓகேவா? சில வழிகள் என்னென்னா, அது சொல்ல முடியாமல் இருக்க முடியும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பொண்ணோ பையனோ வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுது. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணி அந்த கஷ்டங்களை வந்து சொல்ல முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சில முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேவா? எத்தனை பேர் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்காக வாழ்கிறாங்க பொண்ணுங்க, இல்லையா? குழந்தைங்களுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்னு. எங்கள் ஆம்பளைங்கள சில பேர் மட்டும்தான் குழந்தைங்களுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அவங்களுக்காக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்கிறாங்க. ஆண் பெண் சில பேர்கள் மட்டும்தான் உண்மை தன்மையாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தங்களுக்காக என்றைக்குமே நான் சொல்கிறேன், இன்னொரு தேர்ட் பர்சனுக்காக அவங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களுக்காக நீங்கள் ஒரு தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படிங்கிறது. ஆனால் அதை விட இன்னொருத்தங்களோட தேர்ட் பர்சன், அதுவும் இல்லாமல் இன்னொரு தேர்ட் பர்சனுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இட்ஸ் நாட் டாலரபிள், ஓகேவா? அது வந்து என்றைக்குமே யாராலையும் அதை ஒத்துக்க முடியாது, ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்களில் வரும்போது தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு, அந்த பொண் குழந்தையாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுங்கள். உடனே வந்து அந்த பொண்ணு அப்படி தான்ப்பா, அவள் கேரக்டர் அப்படி தான் நீங்கள் வந்து அதை அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது, ஓகேவா? அவள் கேரக்டர் அப்படி தான், அந்த பையனோட கேரக்டர் அப்படி தான் அப்படிங்கிறத வந்து அவங்களோட வந்து அவங்க நெகட்டிவாக வந்து அவங்க மனசில் வந்து என்றைக்குமே திணிச்சிடாதீங்க. அது நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும், அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ்க்கும் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நல்லா ஏன்னா இந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம எத்தனையோ பேத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றி அது பண்ணி ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சு நம்ம நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பையனும் சரி அந்த பொண்ணுங்களும் சரி 2 பேருமே லைஃப்பில் உண்மையாக இருங்க. சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை.
ஓகேவா? நாட் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து எத்தனையோ சிச்சுவேஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது, கேட்கப்படுது. அப்படியே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு பேரண்ட்ஸஸ் அந்த மேரேஜ் லைஃப்பில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அட்ஜஸ்ட்மெண்ட்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து அது ஏன் ஃபேமிலி லைஃப்பில் வரணும் இல்லையா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷங்கள் தராது. அந்த பொண்ணுமே அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு மாறிடுது. பொண்ணுங்களும் சரி ஆண்களும் சரி, சில பேர்களில் நான் சொல்கிறேன், எல்லாருமே அப்படி கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கட்டும். இதில் நான் வந்து எதுவும் தப்பாவோ இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் எந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேனோ அதை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே ஹாப்பியாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க. ஒருத்தரை நம்பி உங்களை நம்பி நம்மளை நம்பி ஒருத்தரோட லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டோம் போய்கிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே அவங்களோட சோல்மேட்டாக ஷோல்டரை கொடுக்குற அளவுக்கு உண்மையாக இருங்க. பர்ஸ்னல் லைஃப்லாம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதுதான் வாழ்க்கை. சரியா? அதனால் வாழ்வோம், நன்றாக வாழ்வோம், சிரித்து கொண்டே வாழ்வோம். நன்றி. அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி நம்ம பேசலாம், எதை பற்றி நம்ம பேசினா மனசு ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பேசலாம், டிஸ்கஷன் பண்ணலாம், லைவில் வரலாம். இந்த கலைவாணியோட இன்னையோட டாபிக் வந்து இதுதான். ஓகேவா? பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எல்லா லைஃப்லேயுமே ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். ஏன்னா சில உறவுகள் நிமிடங்கள் தொலைத்து விட்டோம் அப்படின்னா அது திரும்பி கிடைக்காது. தொலைத்தவர்களுக்கு மட்டுமே அந்த வலி வேதனைகள் தெரியும் இல்லையா? அதனால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நிமிஷத்தில் சந்தோஷமாக இருங்க, கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஒன்றா இருங்க, ஒற்றுமையாக இருங்க. உறவுகளை வந்து காயப்படுத்தாதீங்க அவ்வளோ சீக்கிரம். உறவுகள் காயப்பட்டு அதனால் வார்த்தைகளால் என்றைக்குமே அவங்கள வந்து கொன்றக்கூடாது. அதுதான் என்னோட இது. பேசுங்க, பேசி புரிய வைங்க. அப்படி பேசி அவங்களுக்கு மாளலை அப்படின்னா பேசாதீங்க, அமைதியாகிடுங்க அந்த இடத்துல. ஓகேவா? சில நேரங்கள் மௌனமே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம், புரிய வைக்கலாம். அப்படியும் புரியலையா, அவங்க கேரக்டர் அவ்வளோதான் அப்படிங்கிறத மறந்துட்டு கடந்து போயிட்டே இருப்போம், கூட இருப்போம், கடந்துக்கிட்டே இருப்போம். அதுதான் வாழ்க்கை. நான் இப்போது என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன இது பண்ணிகிட்ருக்கேனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? பாய்.